ஐயோ, நிலா உடைஞ்சு விட்டதே. அது ஒரு அழகிய பௌர்ணமி இரவு. குரங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. குரங்குகள் கூட்டத்தின் புத்திசாலி தலைவன் சின்னசாமி கிணற்றின் அருகே வந்தான். குரங்குகளின் தலைவன் சின்னசாமி சற்று விலகி கிணற்றை உற்று பார்த்தான். கிணற்று நீரின் அடியில் இருந்த நிலவின் பிரதிபலிப்பை பார்த்து நிலவு கிணற்றில் விழுந்துவிட்டது என தவறாக நினைத்துக் கொண்டான். ஐயகோ, நிலா நிலா கிணற்றில் விழுந்து விட்டது. சின்னசாமியின் அலறலை கேட்ட மற்ற குரங்குகள் பதறி எடுத்து கிணற்றின் அருகே ஓடி வந்தன. நிலா கிணற்றில் விழுந்ததை கேட்ட மற்ற குரங்குகள் பயத்தில் கத்தத் தொடங்கின. இனி இரவில் பழங்களை எப்படி தேடி பிடிக்க போகிறோம்? அட கடவுளே, வானத்தில் என்ன நடக்கும்? இனி எப்போதுமே இருட்டுக்குள் இருக்க போகிறோமா? அமைதி. நாம் அதை காப்பாற்ற வேண்டும். நாம் ஒரு சங்கிலி உருவாக்குவோம். சின்னசாமியின் யோசனையை கேட்ட மற்ற குரங்குகளும் நிலாவை காப்பாற்ற உடனே தயாரானார்கள். முதல் குரங்கு கிளையில் உறுதியாக பிடித்துக் கொண்டது. ஒருவர் பின் ஒருவராக தங்கள் நண்பனின் கால்களை இறுக்கமாக பற்றிக்கொண்டு கிணற்றுக்குள் இறங்கினர். பெரும் முயற்சியுடன் குரங்குகளின் ஏணி மெதுவாக கிணற்றுக்குள் இறங்கியது. ஐயோ, நிலா உடைந்து விட்டது. நாமெல்லாம் தோற்றுவிட்டோம். மனமுடைந்து போன குரங்குகளின் ஏணி நொடியில் உடைந்தது. எல்லோரும் தண்ணீரில் விழுந்தனர். நாங்கள் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சு விட்டோம். அடே, மேல பார், நிலா அங்கதான் இருக்கிறது. ஆமாம், அவர்கள் கிணற்றில் பார்த்தது நிலாவை அல்ல, நிலாவின் பிம்பத்தை மட்டுமே. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நீதி, கண்ணால் காண்பதெல்லாம் உண்மையல்ல. எந்த காரியத்தையும் அவசரத்தில் செய்யாமல் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும்.